السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழுக்குரிய அல்லாஹ்வை நெஞ்சார புகழ்ந்து சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் கருணையும் உரித்தாகட்டும். கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய 10வது நாள் தராவிஹ் தொழுகையை நாம் தொழுது அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் முழுமையாக தொழக்கூடிய நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத், அல்லாஹ்வுடைய இந்த சிறப்பான ரஹ்மத் நமக்கு கிடைக்க வேண்டும், அவனுடைய பரக்கத் எங்கும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். நாமும் சுத்தமாக இருப்பது, வீட்டையும் சுத்தமாக வைப்பது, நாம் சுற்றத்தாரின் சுற்றுப்புறங்களிலும் சுற்றுச்சூழல்களையும் நாம் சுத்தமாக வைப்பது. சுத்தம் என்பது ஈமானில், இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி என்று சொன்னாலும் அந்த சுத்தம் நமக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய வார்த்தையிலே சொல்லிவிட்டார்கள் சுத்தத்தை பற்றி. ஆனால் சுத்தத்தை பற்றி ஆராயக்கூடிய அறிஞர்கள், விஞ்ஞானிகள் அந்த சுத்தம் என்பது பல நோய்களை மனிதனுக்கு தீர்க்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு உங்களுடைய சுற்றுச்சூழல்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், கொசுக்கள் எல்லாம் வராத அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் சுத்தமாக இருங்கள். சுத்தம் இல்லாவிட்டால் உங்களுக்கு பல நோய்கள் வரும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை இன்று விஞ்ஞானம் மிக கடுமையான முறையிலே ஆராய்ந்து சொல்கிறார்கள். இதே போல வீட்டிலே நாம் சமைக்கக்கூடிய பெண்கள், பொதுவாக சிலர்கள் கொஞ்சோண்டு கையில் அரிசி எடுத்து போட்டு சமைப்பார்கள். பெரிய விருந்தாக இருந்தால் அப்படியே கொட்டிடுவாங்க. ஒரு 4-5 பேர் 10 பேருக்குள்ளன்னு சொன்னால் சும்மா அவங்க வாட்டுக்கு எடுத்து ஒரு பாதி அல்லது காவாசி என்று சுமாராக போடுவாங்க. ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நீங்கள் அளந்து போடுங்க. இப்போ இத்தனை பேருக்கு இவ்வளவுதான் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு நிர்ணயித்து நீங்கள் அளந்து போடுவது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு வரும். இப்போ அளந்து போடுறதுனால நமக்கு இவ்வளவுதான் இத்தனை பேருக்கு என்று தெரியும். அதிகமாக வீண் விரயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. அதே போன்று நாம் அளக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி அளக்கலாம், அந்த வாய்ப்பும் அதில் இருக்குது. நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு என்பது நிர்ணயம். இப்போ அளந்து போடுவது கூட இவ்வளவுதான் போடணும். இதனால் நமக்கு பல மிச்சங்கள் ஏற்படுது. நம்ம இவ்வளவு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தான் ஆகும், இத்தனை பேர் இருக்கிறாங்க, இடையில விருந்தாளி வந்தால் அவங்களுக்கு எவ்வளவு போடணும் என்ற ஒரு முறையை அளந்து போடுவதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டால் கடைசியில் நமக்கு மிச்சம் ஏற்படும். எதுனாச்சும் போடுவோம், மீதம் இருந்தால் யாருக்காவது கொடுப்போம் என்பது வேறு, மீதம் இருந்தால் கொடுக்குறது வேறு. ஆனால் அதே நேரத்தில் அளந்து போடுவதிலையும் பரக்கத்து. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அளந்து போடுங்கள். அடுத்து நம்ம சாப்பிட்றோம். அபூதாவுதுல 4023வது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
வஹ்ஷ் பின் ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாங்க, யார் சொல்லலாம், நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வயிறு நிறைஞ்சது மாதிரி தெரியல. சாப்பிட்றேன் ஆனால் வயிறு நிறையலை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அல்லக்கும் தஃப்தரிக்கும், நீங்கள் தனியாக சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக சாப்பிட்றீங்களா? ஆமாம் யாரை சொல்லலாம், நான் பாட்டுக்கு போவேன். இன்றைக்கி பல வீட்டில் நடக்கிறது தான். அவங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, நம்ம போய் போட்டு சாப்பிடுவோம். அல்லது அவங்க சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, நம்ம போனோடனே சாப்பாடு வைப்பாங்க, நம்ம தனியாக சாப்பிடணும். இப்போ இந்த நிலை பல வீடுகளிலே இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் தனியாக சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. ஆம் என்று சொன்னால், இல்லை நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுங்க, பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்துல்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க. சேர்ந்து சாப்பிடுவதிலே பரக்கத்து உண்டு, அதனால தான் உங்களுக்கு இது போன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போ ஒன்று கூடி நாம் சாப்பிடுவதிலே அதிகமான அருள் வளங்கள் உண்டு. கொஞ்சம் நம்ம சாப்பிட்டாலும் வயிறு நிறைவதை போன்ற ஒரு நிலைகள். அடுத்தபடியாக நம்ம சாப்பிட்டோம்னே நம்ம பார்க்குறோம், பல தட்டில் நிறைய சாப்பாடு இருக்கும்போதே கையை கழுவுறாங்க. இது கூடாது. நம்ம இருக்கக்கூடிய அந்த சாப்பாடுக்கு கையை கழுவுறது, அந்த ஏதாவது ஒரு அரிசியில் பருக்கையில் அல்லாஹ்வுடைய அருளோடு இருக்கலாம், ஏதாவது ஒன்றில் இருக்கும். அதனால் தட்டை நல்லா வலித்து சாப்பிடணும், கையை நல்லா உறிஞ்சி சாப்பிடணும். ஆனால் அதே நேரத்தில் சில பேர் நம்ம சாப்பிடுவாங்க, பார்த்தா தட்டு கழுவுன தட்டு மாதிரியே இருக்கும், கையெல்லாம் பார்த்தா என்ன சாப்பிடாத மாதிரியே இருக்கும். இப்போ அந்த அளவிற்கு பேணுதலாக சாப்பிடக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் இப்படி சாப்பிடக்கூடாது. தட்டை நல்லா வலித்து சாப்பிடுங்க, கையை நல்லா உறிஞ்சி சாப்பிடுங்க. ஏன்னா அல்லாஹுடைய அருள்வளம் என்பது நடுவில் இறங்குது. ஓரமாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கிய அந்த உணவு கூட கையில் ஒட்டியிருக்கலாம், அல்லது தட்டையில் இருக்கலாம். அதனால் நீங்கள் இது போன்று நீங்கள் சாப்பிடுங்க என்று சாப்பிடக்கூடிய முறையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து உங்களுடைய அருள்வளம் அதிலேயும் இருக்கலாம். அது மாதிரி விரலை நம்ம நல்லா உறிஞ்சி சாப்பிடுவதோடு கீழே ஏதாவது உணவு கீழே விழுந்திருக்கான்னு பார்க்கணும். சிலர் சாப்பிட்டா அவங்க தட்டை சுற்றி நிறையா இருக்கும், அந்த அளவுக்கு உணவுகள் கீழே சிந்திருக்கும். கீழே சிந்தக்கூடாது, அதுலேயும் இருக்கலாம். இப்போ கீழே கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளையும் எடுத்து நாம் சாப்பிட வேண்டும். ஒரு மண் இருந்தால் பக்கத்தில் தண்ணி வச்சு அதை கழுவிட்டு நம்ம சாப்பிடணும். இதுவும் மிக பரக்கத்துடையது, அல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு வரும். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தில் இது போன்ற உணவுகளை, கீழே விழுந்த உணவுகளை எடுத்து சாப்பிடுவதால் பல நோய்கள் தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அதனால தான் பல விருந்துகளில் பார்த்தா பேப்பர் விரிக்கிறாங்க. பெரும் பெரும் விருந்துகளில் பேப்பர் விரித்து சாப்பிட்றாங்க. கீழே சிந்தக்கூடாது, சிந்துனா அதை எடுத்து சாப்பிடணும். அமெரிக்க விஞ்ஞானி ஒருத்தர் இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கையை உறிஞ்சி சாப்பிடணும், தட்டெல்லாம் வலித்து சாப்பிடணும்னு சொல்கிறாரு. இப்போ அதனால் என்ன நன்மைகள் கிடைக்குது, அதில் என்ன நல்லது? பொதுவாக அருள் வளம் பரக்கத்துன்னு சொன்னாலே அதுக்கு என்ன மீனிங், அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது கூடுதல், அதாவது அதிகமாக வர்றது, நலம் நாடுதல். பரக்கத்துங்கிறது வந்து நன்மை, நல்லது, உடல் சுகம், ஒரு நோய் நொடி இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் பரக்கத்து. இதுக்கு பேரெல்லாம் பரக்கத்துன்னு சொல்கிறது. இப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்தாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலு ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்க, அதே நேரத்தில் அதில் பரக்கத்து இருக்குது, பிரிஞ்சு சாப்பிடாதீங்க. மஹல் ஜும்ஆ,
அதாவது நீங்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுல உங்களுக்கு அதிகமான பரக்கத்து இருக்குது. தனியாக சாப்பிட்டா அதில் பரக்கத்து கிடையாது, உங்களுக்கு பசி ஏற்படும் அப்படின்னு சொன்னதை ஆராய்ச்சி பண்ணார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கையெல்லாம் உறிஞ்சி சாப்பிட சொன்னாங்க, தட்டெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒன்றா சேர்ந்து. இதே போன்று அவர் ஒரு 6 மாத காலம் சாப்பிட்ருக்காரு. அதாவது நல்ல கையை உறிஞ்சி சாப்பிட்றது, தட்டை வலித்து சாப்பிட்றது, இதே போல் ஒன்று சேர்ந்து எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்றது. இதில் இப்படி சாப்பிட்டு ஒரு 6 மாதம் பார்த்துட்டு அவர் அதில் கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானத்தினுடைய கருத்தை சொல்கிறாரு. நபி அவர்கள் சும்மா சாதாரணமாக சொல்லலை, சின்னதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த கையை உறிஞ்சி சாப்பிட்றதுனால அதிலிருந்து வரக்கூடிய அந்த திரவியங்கள் நம்முடைய ஜீரண சக்தியை உண்டு கொண்டது. நம்ம தட்டெல்லாம் வலித்து சாப்பிட்றதுனால சில நோய்கள், உடலில் நோய்கள் போகுது. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுனால எந்த சிந்தனையும் இல்லாமல் சாப்பாட்டின் மீது நம்முடைய கவனம் இருக்குது, பல வகையிலே நமக்கு பிரயோஜனமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். நான் என்னுடைய உடல் கூறுகளை சோதனை செய்தேன். இந்த சோதனை முதல்ல செஞ்சு பார்த்தேன். அப்போ இந்த ப்ரெஷர் இருந்துச்சு, கொஞ்சம் சில நோய்கள்லாம் இருந்துச்சு. நான் 6 மாதம் இதை கடைப்பிடித்தேன். இதில் அது பிறகு போய் நான் இதை பார்க்க போகும்போது எனக்கு பல நோய்கள் இல்லாமல் உடலில் நோய்கள் கூட தீர்ந்ததை நான் இந்த சாப்பாட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை கடைப்பிடித்ததன் மூலமாக நான் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறாங்க ஒரு விஞ்ஞானி. இப்போ இதை நமக்கு எழுதக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது எழுதினவரே இந்த விஞ்ஞானத்தினுடைய இதை எழுதினவரே ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள். அவரே சொல்கிறாரு, இந்த சாப்பாட்டு விஷயத்தின் மூலமாகவே நான் இந்த மார்க்கத்தில் இணைந்து கொண்டேன். இந்த சாப்பாட்டினுடைய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இதனாலேயே நான் கலிமாவை சொன்னேன் அப்படிங்கிறார். இது ஒன்று போதும் எனக்கு. இப்போ குர்ஆனில் பல விஷயங்கள் இருக்குது, நம்ம ஆராய்ச்சி செய்கிறதில்லை, அதை விளக்குறதில்லை, தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறதில்லை. இது மாதிரி ஹதீஸுகளில் எவ்வளவோ விளக்குகள் இருக்குது, அதை தெரிந்து கொள்ளணும். இப்போ அல்லாஹுடைய அருள் வளம் என்பது இந்த சாதாரண சின்ன விஷயங்களில் கூட இதை நம்ம ஒரு தவறாக நினச்சி செய்யக்கூடாது. என்ன நம்ம போய் கையை போய் ஒடிச்சு சாப்பிட்றதா, தட்டை போய் ஒடிச்சு சாப்பிட்றதா என்று நாம் நினைக்கக்கூடாது. அதிலே பல பரக்கத்துகள் உண்டு, பல நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அல்லாஹ் அத்தகைய ஒரு உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாம் தொடருவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலெல்லாம் அல்லாஹுடைய பரக்கத் அருள் வளம் இருக்கிறது என்று சொன்னார்களோ அத்துணை அருள் வளங்களையும் அல்லாஹ் தஆலா செயல் மூலமாக நாம் செய்து நமக்கு அந்த பரக்கத் ஏற்படக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்லி ஹாஜாத்தினா யா காலில் ஹாஜாத் வஷ்ஃபி மர்தானா வ தஃபி ஹயாத்தினா பிர்ஹமத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.